Dear 12th standard applied maths students, 6th question தான் இப்போ பார்க்க போகிறோம். 6th எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரிக்கியாக இருக்கும், பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். நிறைய கான்செப்ட்ஸ் இதில் இன்வால்வ் ஆகும். கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. இதில் நிறைய செயின் ரூல் எல்லாம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலனாலும் பரவாயில்ல. இந்த ஒரு சம் பார்த்தீங்கனாலே எல்லா கான்செப்ட்ஸும் இதில் கவர் ஆகும். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கலாம். கொஸ்டின் இஸ் given as y is equal to log of x plus root of x square plus a square the whole power 2. இதுதான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும்னு பாருங்க. பவர். பவரில் இருக்கிறவரை ஃப்ரண்ட்ஸில் கொண்டுட்டு வந்துடணும். அண்ட் தென் இங்கே பவரை கொண்டுட்டு வந்த பிறகு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன் வாட் ஐ மீன் இயர் வாஸ் லாக் ஆஃப்னு இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் தான். அதுக்கப்புறம் இன்னர் ஃபங்க்ஷன், இன்சைடில் ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அதுதான் நீங்கள் அடுத்து பண்ணணும். இன்சைட் த ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் பவரை கொண்டுட்டு வந்துடுங்க. அண்ட் தென் லாக் பண்ணுங்க. அண்ட் தென் லாகுக்கு உள்ள யார் இருக்காங்களோ இந்த இன்னர் ஃபங்க்ஷனை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம். ஸோ இன்னர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இங்கே நான் யாரை மீன் பண்ணுறேன்னா எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ இது வரைக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பவர் உள்ளே கொண்டுட்டு வந்துடலாமா. ஸோ y dash differentiate with respect to x பண்ணும்போது என்ன ஆகும், y dash which is equal to பவரை கொண்டுட்டு வந்தால் 2 times log of x plus root of x square a square. அப்புறம் யாரை பண்ணணும், ஃபங்க்ஷன் யார், இந்த லாகை பண்ணினா என்ன ஆகும், 1 by x. எக்ஸுக்கு பதில் என்ன வேல்யூ இருக்காங்களோ அவங்கள அப்படியே அங்கே போட்டுடணும். எக்ஸுக்கு பதில் என்ன வேல்யூ இருக்காங்களோ அவங்கள அப்படியே டினாமினேட்டரில் போடணும். ஸோ இப்போ என்ன வேல்யூஸ் இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அண்ட் தென் என்ன பண்ணணும், இன்சைட் த ஃபங்க்ஷன், இன்னர் ஃபங்க்ஷனில் யார் இருக்கா, எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ அவங்கள பண்ணணும். ஸோ இந்த வேல்யூவை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேல்யூவில் ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு யார் இருக்கா, 1. ஸோ 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இது அகெயின் நீங்கள் சில கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இது நீங்கள் எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. ரூட்டை நீங்கள் 1/2ன்னு எழுதலாம். அந்த ஸ்டெப் தான் பண்ணியிருக்கேன். இன்னும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை. differentiation of x square plus a square power 1/2, which is nothing but 1/2 root x. இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு கூட நான் டெரைவ் பண்ணி காட்டுறேன். ஓகே, root x, differentiation of root x is nothing but 1/2 root x அப்படின்னு வரும். ஸோ எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா just listen. ஸோ 1/2ன்னு இருக்கு இல்லையா, பவரில் இருக்கிற 1/2 ஃப்ரண்ட்டில் வந்தால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். பவரில் 1 ரெடியூஸ் பண்ணும். 1/2 minus 1 will be minus 1/2. ஸோ minus 1/2 போட்டாச்சு. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்கன்னா 2x வரும். எஸ், கரெக்ட். ஸோ ஏ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0 ஆயிடும். ஸோ திஸ் வில் பி 1/2. ஜஸ்ட் இங்கே பாருங்கள், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இங்கே 2x இருக்குது. ஸோ 2 will get cancelled. x by root of x square plus a square. இந்த வேல்யூவை அப்படியே அங்கே ரீப்ளேஸ் பண்ணிட வேண்டியது தான். ஸோ x by root of x square plus a square. ஓகே, இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? hope it is clear for you. எஸ். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். எஸ், எஸ், சாரி ஸ்டூடெண்ட்ஸ், அது ஹேங் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப இந்த ஸ்டெப்லேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணலான்னு பார்க்கலாம். y dash equal to 2 times log x plus root of x square plus a square. ஸோ மேலே பாருங்கள், divided by 1 by x root of x square plus a square. and then இங்கே LCM எடுக்கணும். LCM எடுத்தால் என்ன ஆகும், root of x square plus a square plus x.
டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இந்த மாதிரி உங்களுக்கு டேர்ம் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிங்கனாலே தெரியும் இந்த வேல்யூ சேமாக இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2 times log x plus root of x square plus a square divided by root of x square plus a square. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் square root of x square plus a square into y dash which is equal to 2 times log x plus root of x square plus a square. இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. நான் ஆல்வேஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் ரூட் இருந்தால் அவங்கள சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஆன் ஸ்கொயரிங் போத் சைட்ஸ்னு பண்ணிக்கோங்க அப்படின்னா ஆன் ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். ஆன் ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அண்ட் தென் இது y dash the whole square which is equal to 2 ஸ்கொயர் பண்ணால் 4 log x plus root of x square plus a square the whole square அப்படின்னு கிடைக்கும். கொஸ்டினை நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். So log of x plus root of x square plus a square the whole square is nothing but y. ஸோ அவங்கள நம்ம அப்படியே yன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். x square plus a square is y dash the whole square which is equal to 4y. ஸோ differentiate with respect to x. திரும்ப நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும் இது u இது v. ஸோ uvன்னு தனியாக ஃபார்முலா போட்டு எழுதிடலாமா? ஸோ u equal to x square plus a square and then v equal to y dash the whole square. U dash will be 2x and v dash will be பவரில் இருக்கிறவங்கள ஃப்ரண்ட்டில் கொண்டுட்டு வரணும். வித் ரெஸ்பெக்ட் டு y dash பண்ணால் y double dash. ஸோ யூவியோட ஃபார்முலா தெரியும் நமக்கு, uv dash plus v u dash. ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணினா என்ன வரும்னு பாருங்க. ஸோ u v dash is 2y dash dot y double dash plus v வந்து y dash the whole square, u dash is 2x which is equal to 4 times y differentiate பண்ணா y dash னு கிடைக்கும். ஓகே, ஸோ இவங்களை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிங்கன்னா 2y dash y double dash x square plus a square plus 2xy dash square which is equal to 4y dash. அப்சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயுமே 2y dash இருக்காங்க. ஸோ டிவைடட் பை 2y dash பண்ணும்போது y double dash x square plus a square plus ஸோ xy dash which is equal to 2னு கிடைக்கும். இதுதான் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஹென்ஸ் ப்ரூவ். ஹோப் இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 times வாட்ச் பண்ணிட்டு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த சம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சம். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.